செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசியில் கடைகளுக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்ட 90 லிட்டர் ரசாயன பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? லாவணியா, அதாவது தென்காசியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முகமது என்பவர் தென்காசி ரயில்வே நிலையத்தில் அதாவது ரயில்வே நிலையம் பகுதியில் உள்ள பால் பண்ணை பகுதிகளில் திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது அந்த பால் பண்ணையில், அதாவது கீழப்பாவூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பால் பண்ணை நடத்தி வருவதாகவும், அவருடைய பால் பண்ணையில் ரசாயன கடந்த பவுடர்கள் மூலம் பால் உற்பத்தி செய்து தென்காசி பகுதிகளுக்கு விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த பால் பண்ணை உரிமையாளர் கோமதி சங்கர் என்பவரை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் வெளி மாநிலங்களில் இருந்து ரசாயன பொருட்களை வாங்கி 200 கிராம் உள்ள ரசாயன பவுடரை கலக்கினால் 40 லிட்டர் பால் அதாவது மாட்டு உற்பத்தி வரக்கூடிய பாலை போன்று ஒரிஜினலாக பாலை உற்பத்தி செய்து தென்காசியில் உள்ள நகர பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக விற்பனை செய்வது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து தென்காசி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு தற்போது பால் பண்ணை உரிமையாளரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில், அதாவது தென்காசி மாவட்டத்தில் நேற்று பாட்டாக்குறிச்சி பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக 4 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தென்காசி மாவட்டம் முழுவதும் இந்த பொருட்களை தற்போது சோதனை செய்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. லாவணியா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.